வெல்கம் டு டிராகனாட்ஸ். நான் ஒரு கதை நரேட் பண்ணுவேன். அது என்ன படம் நீங்க சொல்லணும். யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா கை தூக்கணும். செஞ்சுட்டா போச்சு. சின்ன வயசுலயே ஹீரோ வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுறாங்க. ஹீரோ ட்ரெயின் ஏறி போயிட்டு ஒரு ஊர்ல வந்து வாழ்றாரு. அந்த ஊர் மக்களுக்காக போராடுறாரு, எல்லாமே பண்றாரு. அந்த சின்ன வயசுலயே ஊர்ல வந்து ட்ரெயின் ஏற்றி வித்தது வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வந்து அவங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா மீட் பண்றாங்க. ஆனா அம்மா கிட்ட வந்து பேச முடியல. அந்த மாதிரி நிலையில அவர் இருக்காரு. அங்க நடக்கிற சண்டை, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வேற இருக்காரு. அந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு அவர் என்னென்ன பண்றாரு. கடைசியில என்ன ஆகுதுங்க கதை. ஐ திங்க் யூ திங்க் கை தூக்கிட்டு சொல்லுங்க. ஐயோ சாமி, யார் சொல்றீங்க? சொல்லுங்க. இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஜாமவான்கள் நடிச்சாங்க. நான் தெரியும் தளபதி. அந்த படம் பேரு மணிரத்னம் பெத்தார். கரெக்டா? கரெக்ட். 1 பாயிண்ட். இப்படிதான் இந்த கேம் விளையாடணும். சும்மா ரிஹர்சல் பண்ணுவேன். பாயிண்ட். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்ப அடுத்து ஹீரோ வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு கேம் விளையாடலான்னு போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைல இருந்து எப்படி ஒரு மீண்டு வராரு. அந்த ஊர்ல போயிட்டு வாங்கிட்டு வந்த பிரச்சனை என்ன, அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் கதை. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை எப்படி தீத்தாரு, நடுவுல அந்த கேம்ல எப்படி ஜெயிச்சாரா இல்லையா. இல்லையா? கரெக்ட். அடுத்து இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஹீரோ ஹீரோட வெயிட் பண்ணிருக்காங்கப்பா. இந்த பிளாட் வந்து பழைய 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளாட். ஒரு நோட்ல 2 பேரோட அட்ரஸையும் பேரு எழுதி வச்சுட்டு மாத்தி ஷேர் பண்ணிப்பாங்கப்பா. அந்த நோட்டு தொலைஞ்சு போயிடும். கடைசியில அந்த நோட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்க. ஜே கை தூக்கிட்டு சொல்லணும். அவுட். இன்னொரு கை தூக்கிட்டு சொல்லணும். படம் பேர் சொல்லிட்டேன்டா. படம் பேர் கரெக்ட் தான். கை தூக்கிட்டு சொல்லணும். ஓரவஞ்சனை. என்னடி இது? ஓரவஞ்சனை. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. இதுக்கு பாயிண்ட் இல்ல. கை தூக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். கஷ்டப்பட்டு படம் பேரை யோசிச்சு சொன்னேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆனா கை தூக்கல, அதனால 2 பேரும் சேர்ந்து பாயிண்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ரூல்ஸ் இஸ் எப்பா நான் கமெண்ட்ல இவனுக்கு 2 பேர் பண்ண தப்புனா கண்டிப்பா சொல்றேன். நான் இன்னும் ஒரே ஒரு கதை தான் சொல்லுவேன். அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு கதை தான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த படத்தோட பிளாட்டை நான் சொல்றேன். ஹீரோக்கு வந்து கேன்சர். ஹீரோ வந்து ரொம்ப ஒரு நோயால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்து மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய ஜாம்பவான். அவருக்கு கீழே வந்து நிறைய நடிகர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு கடைசியா ஒரு படம் ஒண்ணு, ஒரு காமெடி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படம் ஒண்ணு எடுக்கிறாரு. அவர் குடிச்ச ஃபர்ஸ்ட் அவர் வச்சு ஏற்கனவே டைரக்டர் வச்சு ஒரு காமெடி படம் ஒண்ணு பண்றாரு. அந்த படம் அவரோட எடுக்கிற படம் முடியறதுக்குள்ள அவர் இறந்து போயிடுறாரு. அந்த படமும் நல்லபடியா ஓடுது. ஒரு நல்ல கலைஞனோட படம் தான் இந்த படம். சரிங்களா? இந்த படத்தோட பேர் என்னன்னு யார் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? His name is Mr. கமல்ஹாசன். ஆலவந்தான். சாரி படம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் பத்தியும் நல்ல என்டர்டெயின்மென்ட்டான கண்டென்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம டிராகனாட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றேன்.